இவ்வளவு நாள் அருண்காக போஸ்ட் அதில் மட்டும் சொம்ப அடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம அர்ச்சனா அவர்கள் இன்னைக்கு ஒரு முதல் முறையாக ஒரு வீடியோவே போட்டு சரி தாக்கி போடுவோம் என்ன ஆனாலும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் 2 பேர் எவிக்ட் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளேருந்து எத்தனை பேர் எவிக்ட் ஆனாலும் சமையல்ன்ற ஒர்க்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலி மாதிரி. அதாவது அவங்க ஷார்ட்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வீட்டில் அப்பா இருக்காரு அம்மா இருக்காங்க அப்படின்னா யாரையுமே குறைச்செல்லாம் மதிப்பிட மாட்டோம். லேபர் ஓரியன்டல் ஸ்கில் ஓரியன்டல் சொல்லிட்டு யாரையுமே மதிப்பிட மாட்டோம். இது நம்ம வீடு, எல்லாருமே சமம் தான் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் அருண் சொல்ல வந்தாரு. அருணுக்கு சொல்ல தெரியல, அதை எப்படின்னு சொல்றதுக்கு வரல. ஆனால் தீபக் அவர்கள் இது உனக்கு லேபருக்கெல்லாம் இவ்வளவுதான் டீ அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே சொல்லிட்டாரு. அவரை எதுவுமே பண்ணவே இல்லை, அப்படியே கடந்து போயிட்டாங்க. அது தப்பா போயிருமோன்னு நினைச்சு தீபக் அழுது புரண்டு அதை மறைச்சிட்டாரு. ஆனா அவரை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு அருண் மூளைக்குள்ள இறங்கி நீ பண்ணதான் தப்பு, நீ லேபரை இதா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவரை கார்னர் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, மேடையில தான் 40 நிமிஷம் அவரை வச்சு செஞ்சீங்க, வீட்டுக்குள்ள மைக்ல பேசினது, கான்ஃபரன்ஸ் ரூம்ல பேசினது அதெல்லாம் நம்மளுக்கு காட்டலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு அவரை கார்னர் பண்ண மாதிரி தெரிஞ்சு. மீன் ஹோஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஏமா இந்த மாதிரி நீங்கள் அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஓகே சரி, விஜய் சேதுபதி மேலே தப்பு இருக்கட்டும், தீபக் மேலே தப்பு இருக்கட்டும், வீட்டில் நாங்கள் எல்லாருமே தப்புன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் போன வாரம் உங்கள் கண்ணம்மா வீட்டுக்கார் கூத்தாடி, அதாவது ஒரு பெண்ணை வைரஸ் அப்படிங்கிறாரு, வெளியில் போனால் கூட பேச முடியும், அதெல்லாம் அவரோட தனிப்பட்ட விருப்பம். நம்ம முத்துக்குமரனை பிளா 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 பிளான்னு சொன்னதாக இருக்கட்டும், கார்னர் பண்ணதாக இருக்கட்டும், நீ பேச மட்டும்தான் லாயக்கு, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசலாம்ல. அதை பற்றி இந்த மாதிரி அவர் பேசுனது தவறு, அவர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா நானும் ஒரு விஜே ஆங்கராக இருந்துட்டு தான் அந்த போய் டைட்டில் ஜெயித்தேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருக்கலாம்ல. ஒருத்தரை கார்னர் பண்ணி மார்க் பண்ணி எவ்வளோ வேலைகள் பார்த்தாரு, அதுக்கு அதை பற்றி நீங்கள் பேசுங்க. சரி, இந்த வாரம் அருண் பக்கமே சப்போர்ட் பண்ணிட்டு போவோம், அருண் பண்ணது கரெக்டு தான் வச்சுப்போமே, அதெல்லாம் என்னப்பா விஜய் சேதுபதி அதெல்லாம் விட்டார்ல. சரி, அது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு நடக்குது, ஆனால் அதை பற்றி மக்கள் அவ்வளோ பேசினாங்க. அதாவது ஏன் இந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி விட்டாரு, ஏன்னா போன வாரம் அவ்வளோ பேசியிருப்பாரு, முத்துக்குமரன் டார்கெட் பண்ணியிருப்பாரு. முத்துக்குமரன் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஒரு நார்மல் காமன் மேன் பார்க்கும்போது இவன் என்ன இப்படி பேசுகிறான், ஏன்னா அருணே ஒரு கூத்தாடி தான். கூத்தாடிங்கிறது ஒரு தப்பான வேர்ட்ஸ் கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது பண்ணுற ஓவராக ட்ரிகர் பண்ணி வேற லெவலில் வேலையை பார்த்துட்டான். அதை பற்றி விஜய் சேது சரி ஒரு நாள் தான் அவனை வச்சு செஞ்சோம், இவனுக்கு புரியவே புரியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் லைக் கடந்து போயிட்டாங்க. சரி, அருணுக்காக நீங்கள் அர்ச்சனா அவர்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இதையும் கொஞ்சம் பேசலாம்ல. அதாவது அருண் இதெல்லாம் பண்ணாரு, அதெல்லாம் தப்பு தான். அதாவது இந்த இடத்துல அவர் மாறிட்டாரு, அவருக்கு பேசவே தெரியல. அவங்க சொல்றாங்க அவருக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு பேச தெரியல. அவனுக்கா பேச தெரியாது? நம்ம பார்த்துட்டு இருக்க கிறுக்கனா நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி மாறிக்கணும் அப்படின்ற மாதிரி அருணுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அருணுக்கு ஒரு ஹார்ட் விட்டுட்டு இருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா சாச்சனாக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்பையும் அருண் தான் தூக்கிட்டு போனாராம். ரவீந்தருக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப அவர் தான் கூட்டிட்டு போனாராம். இன்னைக்கு ராணுவுக்கு பிரச்சனையானப்பையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கும்போது அவர் தான் தூக்கிட்டு அதெல்லாம் மனிதாபிமானம் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனால் வீட்டுக்குள்ள தலைவன் என்னென்ன விதங்கள்லாம் பண்ணாப்ல அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஜெஃப்ரிக்கு இந்த கார்டு விடுதலை பாஸ், அதாவது நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அருண் தான். ஸ்மோக்கிங் ரூம்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா தீபக் அவர்களோட மைண்ட் வாஷ் பண்ணி சத்தியாட்ட பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணி வீட்டுக்குள்ள ஒன்று பேசுறது, சாட்டர்டே சண்டானா அது அப்படியே வேற மாதிரி பேசுறது. ஏன் ஹோஸ்ட் அவர் மதிச்சாரா? போன வாரம் அவரை முறைச்சாரு, முறைக்கல நீங்க சொல்லு ஒத்துக்கிறாப்ல. ஜாக்லின் போயிட்டு நான் முறைச்சேன், அவர் பண்ற தப்பு தான். இன்னுமே இப்போ இதே கமலஹாசன் அவர்களை முறைச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் தூக்கி போட்டிருப்பாங்க. விஜய் சேதுபதி அப்படிங்கிறனால சரி போயிட்டு போறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனவர். இவ்வளோ தூரம் நடந்தப்ப இவனுக்கு சொல்லவே தெரிலனா கூட கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு அவரை தேத்திட்டு தான் போனாப்ல. இந்த மாதிரி அருணை நான் பார்க்கக்கூடாது, என்னோட பாடலுக்கு நீங்கள் எப்படி ஒரு பர்ஃபார்ம் பண்ணீங்க, இந்த மாதிரி அழுவர் அருண் எனக்கு பார்க்கக்கூடாது, நீங்கள் ஒரு நல்ல அருணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேத்திட்டு போனார். இவன் முத்துக்குமரன் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி விட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அர்ச்சனாவோட இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.